டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மெக்கானிக்கல் பிளாக். ஓகேங்களா, மெக்கானிக்கல் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டின்னு சொல்ல போனால் ப்ரொஜெக்ட் இருக்குது. எதுக்கு ப்ரொஜெக்டர் வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமினார் எடுக்கவும், அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது. இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டோட டாப் போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் பவர் வருது இல்லை. ஓகேங்களா, நம்ம ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸாக பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அது சோலார் பிளான்ட் வந்து பர் டே 1 டேக்கான பவர் சப்ளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டாப் வியூவில் இருக்கிற சோலார் பிளான்ட். ஓகேங்களா, இந்த சோலார் பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ல மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. மெயின் பிளாக், இஎன்ஐ அண்டு எம்சிஏ ஓவரால் காலேஜ் இருக்கிற எல்லா பிளாக்லையும் பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட் மூலிமா நம்ம வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட் இல்லாத சமயத்தில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க காலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இது டிபார்ட்மெண்ட்டோட டாப் வியூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலோட லெபரட்டரிஸ். ஓகேங்களா, நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெர்மல் லேப், அப்புறம் டைனமிக்ஸ் லேபில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட் ஷாப்பில் இருக்கும். லேட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 மிஷின் வந்து நம்ம காலேஜில் அவைலபிளாக இருக்குது. எதுக்கு 11 மிஷின் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் 2 மிஷின் வச்சே சொல்லி தருவாங்க. ஏன் நம்ம வந்து 11 மிஷின் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவையை படிக்கிறத வந்து இந்த மிஷினில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து டேப்பர் ட்ரைனிங் ஆப்ரேஷனு, அப்புறம் பேசிங் ஆப்ரேஷன், த்ரெட்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகுது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரில்லிங் ஆப்ரேஷன், ஷேப்பிங் ஆப்ரேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலஸ் கிரைண்டிங், இந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்குது. அண்டு கியர் ஆப்பிங் மிஷின் இருக்குது. அது மிஷின் சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா காம்பனன்ட். இந்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் ஆப்ரேஷனில் வந்து பண்ண காம்பனன்ட். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாங்கள் தான் பண்ணணும். அண்ட் இந்த காம்பனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கியர் ஆப்பிங் மிஷினில் பண்ணணும். இந்த கியர் ஆப்பிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்களா அதுதான் கியர் ஆப்பிங் மிஷின். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ கட் அண்ட் கிளியராக வந்துருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பண்ண சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு காம்பனண்ட் வந்து டிசைன் பண்ணுவோம். டிசைன்னா எதுன்னா கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணோம் கோடிங்காக ஜென்ரேட் பண்ணி சிஎன்சியில் வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த காம்பனண்ட் வந்து அவுட்புட்டாக வெளியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த காம்பனண்ட் கோடிங்காக ஜென்ரேட் பண்ணி இங்கே இருக்க சிஎன்சி மிஷினில் ரன் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு காம்பனண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம், சொல்ல போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பண்ண ஒரு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அது சார் வந்து ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நம்ம ஃபீட்பேக் கேட்கலாம். வாங்க. ஆயிலுக்கு ஒரு அசம்பிளி ஸ்டெட்டு சரி 2 மட்டும் ஓட்டி கொடுக்குறோம். M12 இது கியர் பாக்ஸ்க்கு வருது. இது ரெண்டுமே கியர் பாக்ஸ் வருது. இது கப்பல் இருக்க ஷிப்பு, அதுக்கு வர அசம்பிள் பாட்டு. இது மெடிக்கல் லைனில் வருது. இது வந்து பேரிங் அசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணுவாங்க. இது சிலீவ் தான். இது வந்து ஸ்கொயர் த்ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் த்ரெட்டு, மெட்ரிக் த்ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக இருக்கும். இதுவும் இன்ஜினுக்கு வர்றது தான். இன்ஜினுக்கு வர அந்த பிளஞ்சர் பார்த்து இது புஷ்ஷு மிஷின் பசங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட இன்குபேஷன் சென்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்கு, அங்கே பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங், நிறைய ஆப்ரேஷன், ஐஓடி சென்டர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேஷன் தான் வருது. ஓகேங்களா, நம்ம வந்து 3D பிரிண்டிங் ஃபஸ்ட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம 3D பிரிண்டிங் சென்டர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரில் வந்து டெவலப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டு. அந்த காம்பனண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து கோடிங்காக ஜென்ரேட் பண்ணி இன்புட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ஒர்க் ஆகி காம்பனண்ட்டை வந்து டெவலப் பண்ணுது. இது மாதிரி காம்பனண்ட்டில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். சிஎன்சி ரோட்டர் மிஷின் இருக்குது. இதுலேருந்து நம்ம டெவலப் பண்ண காம்பனண்ட் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இஎஸ்சின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கேட் மாடலிங்கில் நம்ம டிசைன் பண்ணுறோம். அது அப்படியே இங்கே கோடிங்காக ஜென்ரேட் பண்ணி மாற்றினா இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு வந்து
ட்ரோன்ஸ்லாம் பார்த்தோம்ல, இப்போ அந்த ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கே ஓட்ட போகிறது இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஸ்டிமுலேட்டர் மூலிமா இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாய்ஸ்டிக் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி பழகுறாரு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன் த ஸ்பீடில் வந்து அந்த ட்ரோனை வந்து ரன் பண்ணி பார்ப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏஆர் விஆர் லேபில் வந்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலேஜில் கொண்டு வந்து நியூ கோர்ஸ்னு சொல்லலாம். இந்த அனிமேஷன் லேப் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்டு சிறந்த பேச்சாளருமான திரு ஞானசம்பந்த அவர்கள் திறந்து வைத்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 12th முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.